வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சிக்கன் விங் பொரியலோட வந்திருக்கிறேன். இந்த சிக்கன் விங் பொரியல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த சிக்கன் விங்ஸை வந்து நான் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு புறமான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு 1 கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்து அதை கழுவி 2 வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை இந்த டிஷ்ஷில் போடுங்க. இதில் வந்து ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது. இது வந்து நான் மீட்டுக்கு பாய்க்கிற தூள். நான் ஏற்கனவே இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேருங்க. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கார்லிக் பவுடர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து அனியன் பவுடர் இருக்குது. இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது. நான் 2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் இதுக்கு விடுறேன். இதில் வந்து உப்பு இருக்குது. நீங்கள் உப்பை வந்து கவனமாக போடணும். என்னன்னு சொன்னால் சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கிறபடியா இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக செய்யறதா இருந்தால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு மேரினேட் பண்ண அப்புறம் ஒன்றை பொரிச்சு பாருங்க. பொரிச்சு பார்த்து உப்பு காணாட்டிக்கு நீங்கள் உப்பு சேருங்க. பட் நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். பட் கவனமாக சேருங்க உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த ரெசிபி வந்து எங்களோட அண்ணாட்ட தான் நான் பழகினான். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த இருக்கிறத நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி ஓவர் நைட் வைக்க போகிறேன். நீங்கள் எவ்வளோத்துக்கு இதை நீங்கள் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து 8லேருந்து 10 மணித்தியாலம் இதை நான் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த சிக்கன் விங்ஸை வந்து நான் 10 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சேன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு. இப்போ 10 மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். இதில் ஒரு பேன் எடுத்து வச்சு நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இதை பொரிச்செடுப்போம். நல்ல எனக்கு நல்ல முருகை பொரிக்கணும். இப்போ ஒரு 9 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே பொரிச்சோன்றிருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிடுது. பேப்பர் டவல் போட்டு இதில் வந்து ரக்கி எடுக்கிறேன். இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக இதை பொரிச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் விங்ஸ் எல்லாம் பொரிச்சிட்டேன். இது ஒரு ஹாட் சாஸ் இல்லாட்டி கெச்சப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.